கார்டன் கோபமாக இருந்தார். இது ஜேம்ஸை கோபமாக்கியது. சொல்றீங்க? ஏனெனில் நான் ஒரு பெரிய நீல நிற என்ஜின் மற்றும் எனக்கு எல்லாம் தெரியும். நான் விரும்பும் போது புகார் செய்வேன். நீ ஒரு சிறிய சிவப்பு நிற என்ஜின், உன் நிலையை மீறிய எண்ணங்களுடன். எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றார் பெர்சி. அவை எங்கே? எந்தது? நிலையத்திற்கும் மேலான எண்ணங்கள். வானம் காலியாக உள்ளது. உன் புகைப்பெட்டி போல. பெர்சி. ஜேம்ஸ் சிரித்தார். ஆனால் கோர்டன் இன்னும் கோபமாக இருந்தார். ஒரு நாள் பெரிய என்ஜின் என்ன செய்ய முடியும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். அப்படியானா ஒரு பெரிய என்ஜின் உண்மையில என்ன செய்ய முடியும்? முதலில் முட்டாள்தனமான சிறிய பச்சை என்ஜின்களோட பேச வேண்டாம். கோர்டன் பதிலளித்தான். பின்னர் அவன் புறப்பட்டுச் சென்றான். அந்த நாளின் பிற்பகலில் சர் டாப்ஹம் ஹார்ட் அவரை பார்க்க வந்தார். ஆர்டன், நீங்க ஒரு இடத்தில் நிறுத்தம் செய்ய வேண்டும். நீங்க சாத்துட்டு ஏறுவீங்க. ஏன் ஹென்றி அதை செய்ய முடியாது? அவன் நிலையங்களில் சும்மா இருக்க விரும்புகிறான். நீங்கள் உங்களுக்கு சொன்னபடி செய்வீர்கள். அவை கோர்டன் செய்தான். அனிவ்லாத நெஸ்கோஷியலின் சிந்தார் மென்ல மீறி உடல் நலமின்றி இருந்தார். நான் நஷ்டத்தை எட்ட முடியல. அவர் குமுறினார். உங்கள் தொழிற்சாலைக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் குழாய்கள் அடைத்து விட்டன. தீயணைப்பாளர் சொன்னார். கோர்டன் கவரப்பட்டான். ஆனால் அவனது மனநிலை விரைவில் மாறியது. அவனுக்கு முன்வெற்று சுவர் மற்றும் பெரிய தள்ளிகள் இருந்தன. எவ்வளவு சலிப்பான காட்சி! என்னை போன்ற முக்கியமான என்ஜின்களுக்கு நான் மக்களை பார்க்கவும், மக்கள் என்னை பார்க்கவும் ஒரு பரந்த காட்சி இருக்க வேண்டும். முன் அவர் கோபமாக ஊதினார். சில நேரம் வந்தபோது கோர்டன் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது உங்கள் குழாய்கள் அனுமதிக்கும் வரை நீங்கள் உண்மையில் உங்கள் ஓட்டத்தை அனுபவிக்கலாம் என்றார் அவரது டிரைவர். வாங்க வாங்க, இதைவிட வேகமாக செல்ல முடியும். பஃப்ட் கோர்டன். நோயா? நான் ஒருபோதும் இல்லை. But as Cordain semin lumen bracing studies, we daudo on winding on intruder. என்ன நடந்தது? அவரது டிரைவர் மற்றும் தீயணைப்பாளர் அவரை ஆய்வு செய்தனர். உங்களுக்குள் ஏதோ உடைந்து விட்டது, கோர்டன். அவரது தீயணைப்பாளர் சொன்னார். இப்போது நீங்கள் உண்மையில் பணிமனையில் செல்ல வேண்டும். ஜேம்ஸ் தனது பயணிகளை எடுக்க வந்தபோது கூட கோர்டன் இன்னும் கோபமாக இருந்தான். அடடா அடடா, எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொண்டதாக நினைச்சது போதுமா? உன் கேத்தனால் அதிகமாக காற்று நிரப்பப்பட்டு விட்டது. அதனால் உனக்கு சரியான பாடம் கிடைச்சது. கார்டன் சில நாட்கள் கழித்து வேலைகளில் இருந்து திரும்பிய போது அவன் இன்னும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். நான் சோடார் தீவில் உள்ள சிறந்த என்ஜின், உலகிலேயே சிறந்தது என்று கூட சொல்லலாம். வா கோர்டன், நீங்க வச்சு பிடிஸ்கனோட விழாவுக்கு போறோம். கோர்டன் ப்ராஜெக்ட் அணுகும் போது ஓட்டுநருக்கும் தீயணைப்பாளருக்கும் பிரேக் பயன்படுத்த முடியவில்லை. ஏதோ சிக்கியது. ஓட்டுநர் ஆவியை குறைத்தார். ஆனால் கோர்டன் இன்னும் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தான். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். சரி கோர்டன் என்றார் சர் டாப்ஹம் ஹார்ட். நீங்கள் ஒரு பரந்த காட்சி விரும்பினீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுவே அதை அடைவதற்கான வழி அல்ல. ஆம் ஐயா, மன்னிக்கவும் ஐயா. கார்டன் மீண்டும் பழுது பார்த்த போது அவர் சர் டாப்ஹம் ஹார்ட்டை புதிய நிலையத்திற்கு அதன் இரண்டாவது அதிகாரப்பூர்வ திறப்புக்கு அழைத்துச் சென்றார். இந்த முறை அவர் பாதுகாப்பாக வந்தடைந்தார். அனைவரும் கைத்தட்டியும் குரல் எழுப்பியும் அவரை வரவேற்றனர். சர் டாப்ஹம் ஹார்ட் அவர்கிட்ட பேசினார். உங்கள் பரந்த காட்சி இங்கே நிலைத்திருக்கிறது. உங்கள் சொந்த ரயில்களிலிருந்து பாதுகாப்பாக அதை எப்போதும் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். கார்டன் மனதார ஒப்புக்கொண்டான்.